கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம எசேக்கியேல் 18:9 எடுத்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. நியாயத்தை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். நியாயமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளால் அது முடியாது. ஆனால் தேவன் நம்மை நியாயத்திலே நடத்துகிறோம். எப்படி நடத்துகிறாருன்னா, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. தேசத்தில் என்ன செய்யணுமா? குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். யாரை நம்பி நன்மை செய்யணும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். இது ஒரு 7 காரியங்கள் வருது. இந்த 7 காரியங்களையும் நம்ம சரியாக செய்யும்போது நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. உன் நீதி விடியற்கால வெளுப்பை போல எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் சொல்லி நம்ம ஏசாயா 58 வாசி. கர்த்தருக்கு மகிமை. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நியாயம் மிக மிக அவசியம். அடுத்ததாக இன்றைக்கு நம்ம உண்மையை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆவியானவர் உதவியோடு கூட. உண்மை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. உண்மை இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா பொய் இருக்கும். அதனாலதான் சுத்திகரிப்புல பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறவருடைய பொய்களை நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையை கொண்டு வரும். எது உண்மையை கொண்டு வரும்? சத்தியம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 111:7 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 111:7. அவருடைய கட்டளைகள்லாம் என்னவாகுவா? உண்மையா இருக்குது. அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவன் தான் நீதிமான். அவருடைய கட்டளைகள்லாம் எப்படி இருக்குது? உண்மையா இருக்கிறது. இரண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:9. சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறது நிலைக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. சரிங்களா? கர்த்தருடைய கட்டளைகள் உண்மை. அங்க வாசித்தோம் சங்கீதம் 111:7. இங்க 19ஆம் சங்கீதத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். அங்க கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும் 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் உண்மையும் நீதியுமாய் இருக்கிறது. அப்ப கட்டளைகளும் உண்மையா இருக்குது, நியாயங்களும் உண்மையா இருக்குது. அதனாலதான் நீதிமான் உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீதிமான் ஏன் உண்மையா இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக நம்ம என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நம்ம உண்மையா இருந்தோம்னாலே கட்டளைகளும் நியாயங்களும் உண்மையா இருக்கிறதுனால நம்ம கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுவோம். புதிய ஏற்பாடுல 10 கட்டளைகள் இருக்குது. இந்த 10 கட்டளைகளை கை கொள்றதுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? 10 கட்டளைகளை மறந்துடுவோம். ஆனா உண்மையா இருந்தா 10 கட்டளைகளை கை கொள்ளுவோம். பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளைகள் இருக்குது. அதை நம்ம பார்க்காம சொல்ல முடியுமா? இப்ப மறந்துடுவோம். ஆனா உண்மையா இருந்தா அந்த 10 கட்டளைகளை நம்ம கை கொள்ளுவோம். நியாயமா வாழணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? உண்மையா இரு, உண்மையா இரு. நம்ம உண்மையா இருக்காதனாலதான் அநியாயம் நம்மளை ஆட்டி படைக்கிறது. நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்ம தேவனுக்கு முன்பாக நியாயமா நீதியா இருப்போம். உண்மையா இருந்தோம்னா தேவனுடைய கட்டளைகளை நம்ம கைகொள்ள முடியும். பாருங்க, அங்க சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. 31:23 எடுத்து வாசிங்க. 31:23. 1:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து இரும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். 31:23 பாருங்க. கர்த்தர் என்ன செய்யறாரா? உண்மையானவர்களை தற்காக்குறாரு. கர்த்தர் உண்மையானவர்களை என்ன செய்யறாரு? தற்காக்குறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையான மனுஷங்க போற பாதையில அவங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனா கர்த்தர் கூட இருந்து அவங்கள காப்பாத்துறாராம். தானியேலை பார்த்து என்ன சொன்னாவே? தரியு ராஜா, தானியேலே தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன செஞ்சாரு? சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தாரோ. பார்த்தீங்களா? உண்மையா இருக்கிறான். தானியேல் எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனா இருந்தான்.
கர்த்தர் அவனை காத்தாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? காக்குறாரு. நீங்க பாருங்க, அங்க நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள்ல 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள்ல 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 8வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 2:8. என்ன? நீதிமொழிகள் 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறாரு. நியாயத்தின் நெறிகளை என்ன செய்யறாரு? தற்காக்கிறார். நியாயத்தின் நெறிகளை அவர் என்ன செய்யறதே கிடையாது, மீறுறது கிடையாது. நியாயத்தின் நெறிகள்ல அவர் சரியா நிற்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? பரிசுத்தவான்களின் பாதையை நியாயத்தின் நெறியில என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறாரு. ஒருத்தன் உண்மையா இருக்கிறான் அப்படின்னா, பரிசுத்தவானா இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய பாதைகள்லாம் பாதுகாக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் மன உண்மையாயிருந்து துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நான் மன உண்மையா இருந்து துர்குணத்துக்கு என்ன செய்யறேங்கிறான்? விலக்கி காத்து கொண்டேன். சங்கீதம் 18:23 வாசிங்க. சங்கீதம் 18:23. சங்கீதம் 18:23. 3. மன உண்மையாயிருந்து. தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நம்ம மனசுல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். இந்த மனசுல உண்மை இருந்துச்சுன்னா துர்குணத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மனசுல உண்மை இல்லை. இன்னைக்கு மனசுல இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, சாத்தானுடைய பொய் இருக்குது. மனசுக்குள்ள வஞ்சிக்கிற கள்ள போதனைகள் இருக்குது இன்னைக்கு. அதனால தான் அவங்க இருளில நடந்து தேவனிடத்திலோட ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மனசுல உண்மையை எதிர்பார்க்கிறாரு. அதுவும் பாருங்க, இந்த வசனத்துல சொல்றான் பாருங்க, அவர் முன்பாக. யார் முன்பாக? இன்னைக்கு மனசங்க முன்பாக தான் நம்ம ரொம்ப பக்திமான் மாதிரி போல வேஷம் போடுறோம். என்ன செய்யறோம்? ஆனா தாவீது சொல்றான் பாருங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து. அந்த மன உண்மைதான் நமக்குள்ள ரத்தத்துல ஓடுற அந்த துர்க்குணத்துக்கு நம்மளை என்ன செய்யும்? விலக்கி காத்துக்கும். ஏன்னா அந்த துர்க்குணத்துக்கு நாம விலக்கி காக்கப்படலாம், நம்ம நீதிமான்களா இருக்கவே முடியாது. துர்க்குணத்துக்கு நம்மளை விலக்கி காத்தாதான் நாம நீதிமான்கள். பழைய ஏற்பாட்டுல ஏன் அவங்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் வேற சொல்லுதுன்னா, அவங்க எல்லாம் உண்மையா இருந்திருக்கிறாங்க. மோசே தேவனுடைய வீட்டுல எங்கும் எப்படி இருந்தானா? உண்மையா இருந்தான். கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஏன்? அவன் உண்மையா இருந்தான். அப்ப நம்ம கிட்டையும் உண்மை இருந்தாதான் தெய்வத்துக்கு பிரியமான பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக வாழ முடியும். நியாயத்தை கட்டளைகளை செய்கிறவர்களாம் வாழ முடியும். நியாயத்தை கட்டளைகளை எப்ப செய்ய முடியும்? நியாயங்கள் உண்மையா இருக்குது, கட்டளைகள் உண்மையா இருக்குது. அப்ப உண்மையா இருக்கிற மனுஷன் தான் நியாயங்களை கட்டளைகளை கைகொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கட்டளைகளை கைகொண்டு நியாயங்களின்படி செய்து உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். நம்முடைய ஆத்துமால உண்மை நமக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய ஆவியில உண்மை நமக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய சரீரத்துல உண்மை நமக்கு ரொம்ப அவசியம். சங்கீதம் 89:24 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 89:24. பார்த்தீங்களா? யார் கூடலாம் கர்த்தருடைய உண்மை இருக்குதோ அவங்களுக்கு கூட கர்த்தருடைய கிருபையும் இருக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? மன உண்மையா இருந்து துர்குணத்துக்கு தன்னை விலக்கி காத்துக்கொண்டான்ல. அப்போ புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிருபை இருக்கும். உண்மையா இருந்தோம் அப்படின்னா பரிசுத்தவானா இருப்போம். கர்த்தர் நம்முடைய பாதைகளை காக்குறாரு. கர்த்தர் நம்முடைய பாதைகளை என்ன செய்யறாரு? காக்குறாரு. நீங்க திரும்ப அந்த 2வது நீதிமொழிகள் 2க்கு வாங்க. 8வது வசனம் வாசித்தோம். கர்த்தர் பரிசுத்தவான்களின் பாதைகளை காக்குறாரு. 9வது வசனம் வாசிங்களா? என்ன சொல்லுங்க பாருங்க. 9வது வசனம். பார்த்தீங்களா? எப்போ தெரியுமா நம்ம நீதியை அறிந்து கொள்ள முடியும்?
எப்போ நியாயத்தை அறிந்து கொள்ள முடியும்? எப்போ சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? கர்த்தர் நம்முடைய பாதைகளை பாதுகாக்கும் போது தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாதைகளை பாதுகாக்கணும். நாம் கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையாக இருக்கும்போது, துர்குணத்துக்கு விலகி நம்மளை காத்து கொள்ளும் போது நாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். பரிசுத்தவான்களாக மாறும்போது நம்ம பாதையில் எத்தனையோ கண்ணிகள் இருக்கும், எத்தனையோ வலைகள் இருக்கும், எத்தனையோ சுருக்குகள் இருக்கும். அது எல்லாவற்றுக்கும் தேவன் நம்மை தப்புவித்து செமையான வழியிலே கால்கள் இடராதபடிக்கு நடத்துவார். அல்லேலூயா. நம்ம சங்கீதம் 37:31 வாசித்தோம். கர்த்தருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் சகுவதில்லை. அல்லேலூயா. வசனம் நம்மளை பாதுகாக்கிறது. அதனால தான் எபிரேயர் 4:12 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை பட்டயமாக இருக்குதான். கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குது? பட்டயம், ஜீவனும் வல்லமையுமா இருக்குது. அப்போ அந்த ஜீவனும் வல்லமையும் அந்த பட்டயம் நம்மளை என்ன செய்யுது? சாத்தானுடைய பொய்களுக்கு விரோதமாக, சாத்தானுடைய வஞ்சகங்களுக்கு விரோதமாக, சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு விரோதமாக நம்மை விலக்கி பாதுகாக்குது. அதை நம்ம விலக்கி பாதுகாக்கும் போது தான் இந்த 9ஆம் வசனம் 2:9 சொல்லுது, நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும். என்ன செய்ய முடியும்? நிதானம். நிதானம் இல்லாமல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை. எப்படி போயிட்டு இருக்குது? கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? நிதானம் இல்லாமல் போகுதுன்னா எப்படி இருக்குன்னு அர்த்தம்? அலங்கோலமாக போயிட்டு. எப்படி போயிட்டு இருக்குது வாழ்க்கையே? எப்படி போயிட்டு இருக்குது? அலங்கோலமாக போயிட்டு இருக்குது. நியாயம் இல்லை கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில். என்ன இல்லை? நியாயம் இல்லை. ஆனால் என்ன நல்லா பாட்டெல்லாம் சும்மா அடித்து வெளுத்து வாங்கிடுவாங்க. மியூசிக்கை போட்டாங்கன்னு வைங்களேன், இளையராஜா பிச்சை எடுக்கணும். இளையராஜா என்ன செய்யணும்? எனக்கு கொஞ்சம் பாட்டு கற்றுக் கொடுப்பான்னு உங்கள்கிட்ட கேட்கணும். அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனால் நியாயத்துக்கும் நீதிக்கும் என்ன இருக்குது? ஏன்னா தேவனுக்கு முன்பாக மன உண்மை இல்லை. தேவனுக்கு முன்பாக மன உண்மை இருந்துச்சுன்னா நம்மளை துர்குணத்துக்கு விலக்கி காத்து கொள்ள முடியும். அப்போ தான் பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் வந்தால் தான் நீதி வரும். பரிசுத்தம் வராமல் நீதி என்ன செய்யாது? வரவே வராது, வர முடியாது. பரிசுத்தம் வராமல் நீதி என்ன செய்யாது? வர முடியாது. பரிசுத்தம் வந்தாதான், துர்குணத்துக்கு விலக்கி காத்து கொண்டாதான், பரிசுத்தம் வந்தாதான், பரிசுத்தமாக மாறினாதான் கர்த்தர் நம்முடைய பாதைகளை பாதுகாக்கும் போது, நீதி நியாயத்தை அறிந்து கொள்ளும் போது பாருங்க, அடுத்தடுத்த அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 10ஆம் வசனம் சொல்லுது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். 12ஆம் வசனம் சொல்லுது, அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கனுடைய மாறுபாடுகளுக்கு கலிகூறுகளுக்கும் மாறுபாடான பாதைகளும் கோணலான வழியில் நடக்கிறவர்களுக்கும் தப்புவிக்கப்படுவாய். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக பொறுமையாக வாசிங்க. இந்த உலக பிரகாரமாக வாழ்கிறவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றப்படணும், அக்கிரமக்காரர்களாக நம்ம இல்லாமல், அநியாயக்காரர்களாக நம்ம இல்லாமல், நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக நம்ம வாழணுங்கிறத இந்த 9ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் புட்டு பிட்டு பிட்டு வைக்கிறது. அதுக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னென்னா பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களின் பாதைகளை என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறாரு. நமக்குள்ள பரிசுத்தம் எப்போ வரும்னா, நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்போது. உண்மையாக இருந்தோம் அப்படின்னா பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் வந்தால் நீதி நியாயம் வரும். நீதி நியாயம் வந்தால் நீதிமானாகும். நீதிமானான ஆசீர்வாதம் சிரசிலே தங்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 101:6 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 101:6. பார்த்தீங்கன்னா, தேசத்துல உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்றேன்னு சொல்றாங்கல்ல. யார் அந்த மனிதர்கள்? கர்த்தருக்கு உண்மையா இருந்தவங்க. யார் அவங்க? வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க வாசிங்க, 17:14 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. அல்லேலூயா. நாட்டுக்குட்டியானவர் கூட இருக்கிறவங்க யாரு? முதலாவது அழைக்கப்பட்டவங்க, இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, மூணாவது அவங்க யாரு? உண்மையுள்ளவர்கள். தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய கண்ணு நம்ம மேல வரும். அவருடைய கண்ணு நம்ம மேல வந்துருச்சுன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுவார். அல்லேலூயா. பிசாசு நம்மளை தொட முடியாது, பிசாசு நம்ம கிட்ட வர முடியாது. ஏன்னா அவன் பொய்ய, அவன் வருவான். இவன் உண்மையா இருக்கிறான், இவன்கிட்ட நம்ம பாச்சா படிக்காட்டு என்ன செய்வான், அவன் வேற ஆளை பார்க்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு போயிடுவான். நம்ம தேவனுக்கு முன்பாக தேவனும் நம்ம எப்போதும் பார்க்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கிறார். அதில் எப்படி திரும்ப பார்க்கிறார்? நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கறது இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்குறான். கர்த்தர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அந்த இருதயத்தில் உண்மை இருக்கான்னு பார்க்குறாரு. இருதயத்தில் என்ன இருக்கான்னு பார்க்குறாரு. இருதயத்தில் உண்மை இருந்துச்சுன்னா அவருடைய கண்கள் நம்ம மேலே என்னவா இருக்கும்? நோக்கமாக இருக்கும். அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம யார் தெரியுமா? நீதிமான்கள். 1 பேதுரு 3:12 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? தீமை செய்கிறவங்க, அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, குற்றம் செய்கிறவங்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்குது. ஆனால் நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலாம் என்னவா இருக்குது? நோக்கமாக இருக்குது. இவன் பாதையை எப்படி பாதுகாக்கலாம், இவனை எப்படி ஆசீர்வதிக்கலாம், இவனை இன்னும் எப்படி நீதிமானா தொடர்ந்து வாழ வைக்கலான்னு கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே என்னவா இருக்குது? நோக்கமாக. நம்ம கூப்பிடும்போது அவருடைய செவிகள் எப்படி கேட்குதான்? கவனிச்சு கேட்குதான். இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி கேட்டாங்களாம்? கேட்டும் கேளாதவர்கள் போல இருந்தாங்க. ஏன்னா அவங்க தீமை செஞ்சதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க கேட்கும்போது நான் என்ன செய்வேன்? கேளாதவர் போல இருப்பேன்கிறாரு. சகரியால வாசிச்சோம்ல நம்ம அன்னைக்கு பைபிள் ஸ்டடியில. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்க்கணும், நம்ம மேல நோக்கமா இருக்கணும், நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னா நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமான்களா இருக்கன்னா வசனம் சொல்லுது, தேசத்துல உண்மையானவர்களோட தான் கர்த்தர் இருப்பாராம். அவரோடு இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடுறதுல ஒரு உண்மை இருக்கணும். ஆண்டவரை தேடுறதுல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். எதுக்காக ஆண்டவரை தேடுறீங்க? ஆண்டவர்கிட்ட வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட வந்தால் நம்ம வேண்டதெல்லாம் கிடைக்கும், நம்ம நல்லா இருக்கலாம். அது கொசுல், அது என்ன கிடையாது? மெயின் கிடையாது. ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்றது தான் மெயின். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவன் என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நமக்கு நீதி முக்கியம். நீதிமான்களா நம்ம இருக்கணும். நீதிமான்களுடைய இருதயத்துல உண்மை இருக்கணும். நீதிமானுடைய ஆவியில என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். நீதிமானுடைய சரீரத்துல உண்மை இருக்க வேண்டும். உண்மை இருந்தாதான் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 28:20 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இல்லைங்களா? நீதிமானுக்கும் உண்மைக்கும் பிரிக்கவே முடியாது. நீதிமான் சிரசுல என்ன தங்கும்? ஆசீர்வாதம் தங்கும். உண்மையில மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் நீதிமானா இருக்கிறேன்னா நான் உண்மையா இருக்கணும். நான் நீதிமானா இருந்தா, உண்மையா இருந்தேன்னா பரிபூரண ஆசீர்வாதங்கள் நம்ம சிரசுல தங்கும். அல்லேலூயா. பரிபூரண ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதங்கள். இது 3 நம்ம சிரசுல என்ன செய்யணும்? தங்க வேண்டும். அதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினாரு, அதுக்காக தான் இயேசு உயிர் தெழுந்தாரு, அதுக்காக தான் இயேசு கீழ்ப்படிந்தாரு,
இன்னும் நாம நீதிமான்களா மாறாம உண்மையுள்ளவர்களா மாறல அப்படின்னா நாம இன்னும் ஏதோ ஒரு விதத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். குற்ற செயல்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபங்களை கொண்டு வரும். சாபங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேதனைகளை கொண்டு வரும். பவுல் சொல்றா, நான் எந்த நிலையில இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்ப நீ எந்த நிலையில இருந்தாலும் தேவ பிரசன்னத்தோடு இருக்க வேண்டும். எந்த நிலையில இருந்தாலும் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலக ஆசீர்வாதங்களை பிசாசு அவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு வாரி வழங்குறான். ஆனா அவங்க மனசுல என்ன இல்லை? நிம்மதி இல்லை. அவங்க மனசுல என்ன இல்லை? நிம்மதி இல்லை. சாகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணீரோட என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. சுத்தி இருக்கிறவங்களாம் எப்படா சாகுவா, சொத்தெல்லாம் வாரிக்கலான்ட்டு இருப்பான். சுத்தி இருக்க எப்படி இருப்பான்? இவன் எப்படா மண்டையை போடுவா, சொத்தெல்லாம் நம்ம வாரிக்கலான்ட்டு இருப்பாங்க. ஆனா நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஏன்னா நீதிமான் சிரசில பரிபூர்ண ஆசீர்வாதம். நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் களி கூறும். நீதிமான்களுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் என்ன இருக்கும்? கர்த்தரை துதிக்கிற, ஆர்ப்பரிக்கிற, இயேசு நாமத்தை உயர்த்துகிற சத்தம் காணப்படும். எங்க இருந்து இதெல்லாம் வரும் தெரியுமா? உண்மை. உண்மை இருந்துச்சுன்னா என்ன வரும்? கம்பீர சத்தம் வரும். உண்மை இல்லைன்னா முறுமுறுப்பு தான் வரும். உண்மை இல்லைன்னா என்ன வரும்? முறுமுறுப்பு தான் வரும். முணு 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 கர்த்தரை முறுமுறுக்க கூடாது. ஏன் நம்ம கிட்ட உண்மை இல்லைன்னா நம்ம அவரை முறுமுறுக்க தான் செய்யணும். நம்ம உண்மையா இருந்தோம்னா அவருடைய நாமம் நீதிமானுக்கு பலத்த துருவம். அவருடைய நாமத்துக்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் அதுக்காக தான் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் அதுக்காக தான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நாம் அவருடைய நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, நம்முடைய பாதைகள் பாதுகாக்கப்படணும். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். துர்குணத்துக்கு விலக்கி நம்மளை காத்து கொள்ளணும். அவரோடு கூட இருக்கிறவர்களா இருக்கணும். தேசத்தில் உண்மையானவர்கள் அவரோடு கூட வாசம் பண்ணும்படி அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவர் மகிமையுண்டாகட்டும். மத்தேயு 25:23 எடுத்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 25:23 எடுத்துக்கிட்டீங்களா? மத்தேயு 25:23 23 நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லது. முதல்ல பைபிள்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுது பைபிள்? தேவன் நல்லது என்று கண்டார். கடைசியா நியாய தீர்ப்புலையும் தேவன் நம்மளை எப்படி காணணும்? நல்லதுன்னு காணணும். பொல்லாததுன்னு கண்டாருன்னா பொல்லாதவைகளையெல்லாம் எங்க கொண்டு போடுவாரு? புறம்பே தள்ளுவாரு. ஆண்டவர் நம்மளை பார்த்து உண்மையுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லணும். ஏங்க நான்லாம் ஊழியக்காரன் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, நீதிமானாக்கப்பட்டவங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம். 7 விதமான ஊழியம் இருக்குது. எத்தனை ஊழியம் இருக்குது? அதில் முதல் ஊழியம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் சுவிசேஷகர்கள். நம்ம எல்லாரும் யாரு? சுவிசேஷகர்கள். இயேசுவின் மரணத்தை, அடக்கத்தை, உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறவர்கள். அதுல உண்மையா இருக்க வேண்டும். இந்த 25வது அதிகாரத்துல 3 காரியத்தை ஆண்டவர் பேசுறாரு. 1 டயம். என்னது? டயம். பாருங்க, அங்க முதல் காரியம் வந்து பாத்தீங்கன்னா, புத்தியுள்ளவர்கள் கதவு திறக்கப்படும் போது அறைக்குள்ளே அந்த சரியான நேரத்துல பிரவேசிக்கிறாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன செய்யறாங்க? கதவு மூடினதுக்கு அப்புறம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. ஆண்டவரே கதவை திறங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை அறியேன். எங்க இருக்குது? அந்த 25வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்க. 25:12. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில டைமை சரியா ஃபாலோ பண்ணணும். நேரத்தை தெய்வத்துக்கு முன்பாக உண்மையா செலவு பண்ணுங்க. கிடைக்கிற நேரமெல்லாம் பைபிள் வாசிங்க. கிடைக்கிற நேரம்லாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை கவனமாக ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. சினிமா பார்க்காதீங்க, செல்போன் பார்க்காதீங்க. உட்கார்ந்து தாயின் பிள்ளைக்கு விரோதமாக
பேசி அவதூறு பண்ணாதீங்க. நேரம் இருக்குதா, தேவ சமூகத்தில் போய் முட்டி போடுங்க, தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க, அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க உங்க நேரத்தை சரியா உண்மையா தெய்வத்துக்கு முன்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட வாசமா இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க சிரசுல தங்கும். இரண்டாவதாக இங்க தாளந்துகளை பார்க்கிறோம். ஒருத்தன்ட்ட 5 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருத்தன்ட்ட 1 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருத்தர் 2 தாளந்து கொடுக்குறாரு. கர்த்தர் உங்க எல்லாருக்குமே தாளந்து கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்கிறாரு? தாளந்துனா திறமைகள். அப்ப தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற திறமை என்ன, தாளந்து என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை பெருக்குகிறவர்களா மாறணுமே தவிர அதை கொண்டு போய் சேலைக்குள்ள வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப புதைச்சி வச்சா என்ன இருக்கிறோம்? நம்மகிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், அதுக்கு டேலண்ட்ஸ், அது இரண்டாவது டி. ஃபர்ஸ்ட் டி என்னது? டைம். ரெண்டாவது டி டேலண்ட்ஸ். கர்த்தர் கொடுக்கிற தாளந்துகளை கர்த்தருக்காக பெருக்குகிறவர்களாக மாற வேண்டும். உண்மை அதில் தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால சொல்றாரு உண்மையும் முத்தம் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்றாரு. மூன்றாவது, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைத்து, தசம பாகங்கள்லாம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும். அதனால தான் அங்கே சொல்றாரு, எடுத்து வாசிங்க 37 25 37. அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவர்கள் என்று கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போது உண்மை தாகமுள்ளவர்கள் என்று உமக்கு தாகம் தீர்த்தோம். பார்த்தீங்களா? அப்ப நீதிமான்கள் என்ன செய்வாங்களாம்? ஆண்டவருக்காக அவருடைய பசியை போக்குறாங்க, ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்குறாங்க. எப்படி செய்யறாங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இது 40 வசனம் வாசிங்க. வாசிங்க, சத்தமா வாசிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே. பார்த்தீங்களா? நீங்க கொடுக்கிற தசம பாகங்கள் மூலமாக நம்ம சபையில என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதை 3ஆ பிரிக்க போறோம். ஒன்று, ஒரு பங்கு ஊழியக்காரர்களுக்கு, இன்னொரு பங்கு ஏழை ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, இன்னொரு பங்கு நம்ம சபையிலே இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு. பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தா அது யாருக்கு செய்கிறோம்? வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தா அதை யாருக்கு செய்கிறோம்? இயேசுக்கு செய்கிறோம். மூணாவது டைத்துங்கிற 3வது டி. இந்த 3 டீலையும் உண்மையா இருக்க வேண்டும். இந்த 3 டீலையும் என்ன இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு. நம்ம எடுத்து வாசிச்சோம் மத்தேயு 25 23. மீண்டும் ஒரு தடவை வாசிங்க. மத்தேயு 25 23. வாசிங்க. 25 23 வாசிங்க. 25 23. மத்தேயு 25 23. பார்த்தீங்களா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். கிடைக்கிற நேரம் 10 நிமிஷம்னா அந்த 10 நிமிஷம் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? டீ கடையில் போயிட்டு அரசியல் பேசுறதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் தனியாக போய் என்ன செய்யணும்? சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லணும். என்ன செய்யணும்? பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், ஆவியானவரே சோத்திரம்னு சொல்லணும். புரியுதா? அந்த பக்கம் மூளையில் போய் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? பீடி புகையை விடுறதுக்கு பதில் கொஞ்சம் தூப வர்க்கத்தை போடுங்க ஆண்டவர்கிட்ட. என்னது? புகையானது தேவனுக்கு முன்பாக எழும்பணும். நீ விடுற இந்த புகை தேவனுக்கு முன்பாக எழுப்பக்கூடாது. வாயிலிருந்து செவ புகை எழும்பணும். வாயிலிருந்து என்ன புகை எழும்பணும்? செவ புகை எழும்பணும். அதெல்லாம் நம்ம செய்ய பழகணும். உண்மையாக இருக்கணும். நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாதான் நீங்கள் நீதிமான். தாளந்துகளை கர்த்தருக்காக பெருக்கினாதான் நீங்கள் நீதிமான். கர்த்தர் கொடுக்குற பணத்தில் உண்மையாக தசமமாக கொடுத்து அதில் ஏழை எளியவர்களுக்கு போய் சேரும்போது தான் நம்ம நீதிமானாக மாறுறோம். நீங்கள் தசமபாகங்களை வாங்கிக்கிட்டு வீடுகளை கட்டிக்கிட்டு பிள்ளைகளை ஃபாரினுக்கு அனுப்புறது நடக்குது. அந்த மாதிரி அநியாயத்தை நம்ம செஞ்சோன்னா நரகத்துக்கு தான் போக முடியும். அந்த மாதிரி அநியாயத்தை செய்யறதுக்கு பதிலாக தசமபாகம் நீங்கள் கொடுக்கலனா கூட உத்தமமாக போயிடும். நீங்கள் கொடுக்குற தசமபாகத்தை கர்த்தருக்கு பயந்து உண்மையாக செய்வோம். கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் நித்தியத்தில் மகிமையான பலன்களை கொடுப்பார். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுவார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷனுடைய சிரசில் பரிபூர்ண ஆசீர்வாதம் தங்கும். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற உண்மை நம்மள்ட்ட இருக்குதா என்பதை இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு முன்பாக, நான் நமக்கு முன்பாக மன உண்மையாக இருக்கிறேனா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட என்னுடைய இருதயத்தில் மனசுல உண்மை இருக்கணும்.
தேசத்திலே உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா